மார்க்கெட்லேயே ரொம்ப டேஞ்சரஸான வார்த்தை என்னன்னா சீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அதாவது ஒரு பங்குக்கு விலை கம்மியா இருக்கு, இல்ல PE ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படின்னா அது ஒரு வாய்ப்பா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா என்டர் பண்ணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா ப்ரைஸா ஐசோலேஷனா பார்க்கறது யூஸ்லெஸ். ரியல் கேம் ப்ரைஸ் அண்ட் வேல்யூ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கறதா. அதனால்தான் வேல்யூ இன்வெஸ்டிங்ல பெரிய ட்ராப் என்னன்னா, ஸ்டாக் சீப்பாக இருக்கலாம், பட் ஏர்னிங்ஸ் ஒன் ஆஃபாக இருக்கலாம், கேஷ் ஃப்ளோ வீக்காக இருக்கலாம், டெட் ஹையாக இருக்கலாம், அண்ட் பிஸ்னஸ் க்ரோத்தும் ஸ்டக்காக இருக்கலாம். இந்த மாதிரி கேஸில் இது பார்கெயின் கிடையாது. இது வேல்யூ ட்ராப் அப்படிங்கிறதோட சான்ஸ் தான் இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்தை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு எந்த நிறுவனங்களுக்கெல்லாம் சிங்கிள் டிஜிட் PE ரேஷியோ இருக்குது, பட் மார்க்கெட் கேப் 2500 கோடிக்கும் மேலே இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டர் 55 நிறுவனங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. பட் வெறும் PE கம்மியாக இருக்கிறத பார்க்கறது மட்டும் இனஃப் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம எந்த நிறுவனங்கள்லாம் என்டையர் செக்டருமே ஸ்ட்ரக்சராக லோ வேல்யூஷன் மல்டிபிள்ஸில் அலைன் ஆயிருக்கோ அதை தூக்கிட்டோம், அண்ட் எதெல்லாம் டவுன் சைக்கிளுக்கோ அதையும் தூக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சில பங்குகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோம். எதெல்லாம் ப்ரீவியஸாக ஹையர் வேல்யூஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, பட் இப்போ ஷார்ப்பாக டீரேட் ஆயிருக்கு, அதுதான் நம்ம இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீரேட்டிங் ஜஸ்டிஃபைடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா நிறுவனங்களுக்கும் நம்ம ஹெட்லைனையும் தாண்டி போக போகிறோம். சரியா? ஹெட்லைன் PE அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எக்ஸாமின் பண்ண போகிறோம். ஏர்னிங்ஸ் நார்மலா இல்லை ஒன் ஆஃபா, கேஷ் ஃப்ளோ அதை சப்போர்ட் பண்ணுதா, இந்த டெட் மேனேஜபிளாக இருக்கா, அண்ட் பிஸ்னஸ்க்கு ரியலாக க்ரோத் ட்ரிகர் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம இந்த காணொலி முடியும் போது ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு சிம்பிள் வேர்டிக் பார்க்க போகிறோம். இது ஒரு வேல்யூ வாய்ப்பா இல்லை வேல்யூ ட்ராப்பான்ட்டு. முதல் பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். சென்கோ கோல்ட் லிமிடெட். வேல்யூவேஷன் பார்த்தோம்னா சென்கோட PE 40x இருந்தது FY25ல, பட் FY26ல இது ஷார்ப்பாக 9.6x கம்ப்ரெஸ் ஆயிருக்கு. EV/EBITDAவும் கம்ப்ரெஸ் ஆயிருக்கு 16xலேருந்து 7.3x. ஸோ இப்போ சென்கோ சீப்பாக இருக்கா இல்லை வேல்யூ ட்ராப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. சரி, இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சென்கோ கோல்டு B2C ஜுவல்லரி ரீட்டைலர். இவங்க கோல்டு, டைமண்ட், சில்வர், பிளாட்டினம், லைஃப் ஸ்டைல் ஜுவல்லரி இது எல்லாத்தையும் அவங்களோட ஸ்டோர்ஸ், அப்புறம் ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்ஸ், டிஜிட்டல் சேனல் இது மூலமா வித்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே பெருசா இருக்கு. இந்தியாவுடைய ஜுவல்லரி மார்க்கெட் 9 lakh crores இருக்கு 2025ல. இது 6.5% CAGRல 2033 வரைக்கும் வளரும்னு எதிர்பார்க்கலாம். ஹெட்லைன் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெவென்யூ 33% FY26ல ஜாஸ்தியா இருக்கு, 8,430 crores. EBITDA 164%, 969 crores. PAT 261% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பெரிய கேட்ச் என்னன்னா FY26 ஏர்னிங்ஸ் நார்மலா இல்ல. மேனேஜ்மெண்ட் கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ஜின்ஸ் அன்யூஷுவலா ஹையா இருந்தது, ஏன்னா கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதோட பிரைசஸ் ஜாஸ்தியானதுனாலையும் அண்ட் ஃபேவரபிளா ப்ராடக்ட் மிக்ஸ் இருந்ததுனாலையும் மார்ஜின் டெயில்வின்ஸ் இருந்ததுனாலையும் தான். FY26ல EBITDA மார்ஜின் 11.5%, கம்பெனியோட மார்ஜின் கைடன்ஸ் 7.2%. எசென்ஷியலா ஒரு ஆர்னமெண்டோட வேல்யூ அதனுடைய மேக்கிங் சார்ஜுக்கு லிங்க்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோல்ட் பிரைஸ் அதிகமாக ருப்பி வேல்யூ ஆஃப் மேக்கிங் சார்ஜஸும் அதிகமாகும். டெம்பரரியா மார்ஜின் ப்ரொஃபைலை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹையர் கோல்ட் ப்ரைஸஸ்னால சென்கோக்கும் பெனிஃபிட் இருந்தது இன்வென்ட்ரி கெயின்ஸ்னால. அப்புறம் வேல்யூ ஆஃப் கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் கோல்டு இன்வென்ட்ரியும் அதிகமாச்சு. அதனால தான் ROE அண்ட் ROCE ஸ்பைக் ஆச்சு 25.7% அண்ட் 22.5%. ஸோ அதர்வைஸ் டிக்ளைனிங் லெவல்ஸாக இது இருந்தது. இப்போ ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் கோல்ட் ப்ரைஸஸ் சர்ஜ் ஆகும்போது லிக்விடிட்டி மேனேஜ் பண்ணுங்கிறக்காக மேனேஜ்மெண்ட் மெட்டல் லோன்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் கேஷ் கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன்ஸை மாற்றிக்கிட்டாங்க. சென்கோ அதனுடைய யூஸ் ஆஃப் கோல்ட் மெட்டல் லோன்ஸ் அப்புறம் அதை கம்மி பண்ணிட்டு கேஷ் கிரெடிட் லோன்ஸோட ஷேரை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டாங்க. GML கீழே ஒரு ஜுவல்லர் கோல்டு பாரோ பண்ணுவாங்க. ஸோ கோல்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் நேச்சுரலாக ஹெட்ஜ் பண்ணப்படும். ஆனால் கேஷ் கிரெடிட் ரெகுலர் ருப்பி லோன்ஸில் தான் இருக்கும், ஹெட்ஜ் எதுவும் கிடையாது கோல்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா. அண்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டும் கொஞ்சம் ஹையராகவே இருக்கும், 9% இருக்கும் கம்பேர்ட் டு 4% GMLல. இந்த ஷிஃப்ட்னாலவே பாரோயிங் காஸ்ட் அதிகமாயிருக்கு அண்ட் ரிஸ்க் ஃப்ரம் கோல்ட் ப்ரைஸ் வாலட்டிலிட்டியும் ரொம்பவே விசிபிளாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சென்கோ 459 crores ரைஸ் பண்ணியிருக்காங்க QIP மூலமா டிசம்பர் 2024ல. பட் ப்ராப்ளம் என்னன்னா கோல்ட் ப்ரைஸஸ் சர்ஜ் ஆயிருக்கு. அவங்க சேம் பிசிக்கல் கோல்டு இன்வென்ட்ரி ஹோல்ட் பண்ணாலும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் ஷார்ப்பாக அதிகமாயிருக்கு. அதனால கம்பெனி ஃப்ரெஷ் கிரெடிட் லைன்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு அண்ட் டெட் டு எக்விட்டி அரௌண்ட் 1.07x இருக்கு.
FY26ல ஃபினான்ஸ் காஸ்ட்டும் வந்து 204 crores இருக்கு. இது வந்து இன்னுமே ஹையர். FY25ஓட பேட் ஆனா 159 crores. செகண்ட் இஷ்யூ என்னன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரெஷர். FY26ல சென்கோ வந்து 8430 crores இருந்தது. பட் இன்வென்ட்ரி வந்து 5296 crores அதிகமாயிருக்கு. அதாவது 63% ஆனுவல் சேல்ஸ் வந்து இன்வென்ட்ரியில தான் இருந்திருக்கு. அண்ட் இன்வென்ட்ரி growth ரேட் வந்து ஹையரா இருந்தது சேல்ஸ் growth ரேட்டை விட. அதனால ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா இருந்திருக்கு 789 crores. இன்வென்ட்ரி டேஸும் 286 days அதிகமாயிருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் 259 days அதிகமாயிருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கல்யாணம் தங்கமயில் வந்து அவங்களோட இன்வென்ட்ரியை பெட்டராகவும் எஃபிஷியன்ட்டாகவும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாண் வந்து இன்னொரு ஹேண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் கேபிட்டல் ப்ரெஷர் இருக்கு ரைஸ் அண்ட் கோல்ட் ப்ரைஸஸ் சமயத்தில். பட் ஸ்டோர் லெவல் இன்வென்ட்ரி வால்யூம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுனால சென்கோட கேஸில் இன்வென்ட்ரி பில்டப் வந்து இன்னுமே ஷார்ப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ப்ரெஷர் தான். கிறிசல் வந்து நியர் டைம் வால்யூம் ப்ரெஷர் வந்து ஆர்கனைஸ் ஜுவல்லரி ரீட்டைலர்ஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபிளாக் பண்ணியிருக்காங்க. அது கூட சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அப்பீல் வந்து கோல்ட் பர்ச்சேஸை டிஃபர் பண்ணும் அப்படிங்கிறது தான். அதனால பியர்ஸான கல்யாண் தங்கமயில் எல்லாமே வந்து டீரேட் பண்ணப்பட்டிருக்கு சில மாதங்களா. FY27ல சென்கோட மேனேஜ்மெண்ட் வந்து 10,000 to 10,500 crores ரெவென்யூ கைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எபிட்டா மார்ஜின் 7.5 to 7.8% அண்ட் பேட் மார்ஜின் 4 to 4.5%. இந்த கைடன்ஸ் படி ஃபார்வர்ட் எபிட்டா வந்து 750 to 800 crores, பேட் வந்து 400 to 450 crores. இது அபவுட் 20% லோவராக இருக்குது FY26ஓட பேட்டை விட. வேல்யூவேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோன்னா ஃபார்வர்ட் பிஇ வந்து அரௌண்ட் 12 to 14x இருக்குது. EV by EBITDA வந்து 9.3 to 10.2x இருக்குது. ரெண்டுமே வந்து ஹையராக இருக்குது கரண்ட் ரிப்போர்ட்டட் மல்டிபிள்ஸ் விட. ஸ்டாக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இன் இனிஷியல் லுக்ஸ். அண்ட் இது வந்து பொட்டென்ஷியலாக வேல்யூ ட்ராப் அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நிறுவனம் என்னென்னா சம்ஹி ஹோட்டல்ஸ். இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னா சம்ஹியோட பிஇ வந்து டீரேட் பண்ணப்பட்டிருக்கு 9.6x. கம்பேரிசனில் சாலே ஹோட்டல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது 27.8xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லெமன் ட்ரீ வந்து 37.5xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியோட மீடியன் வந்து 31xல இருக்கு அப்படிங்கிறதா அர்த்தம். சம்ஹியை ஒரு ஹோட்டல் ஆப்ரேட்டராக நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து ஹோட்டல் ஓனர் அப்புறம் அசட் மேனேஜராக நம்ம பார்க்கணும். கம்பெனிஸ் வந்து அக்வயர் இல்லைனா லீஸ் பண்ணுவாங்க, ஹோட்டலை ரெனோவேட் பண்ணி ரீபிராண்ட் பண்ணுவாங்க. குளோபல் பிராண்டான மேரியட், ஐஹெச்ஜி, ஹயத் இந்த மாதிரி பெயர்களில். அண்ட் ரெவன்யூ வந்து ரூம் ஸ்டே, அப்புறம் F&B மீட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஈவெண்ட்டு, ஹோட்டல் சர்வீஸ் இதுலேருந்துலாம் வருது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கம்பெனி வந்து 49% விற்பனை வளர்ச்சி கடந்த 5 வருடமாக கட்டியிருக்காங்க. 23% லாப வளர்ச்சியும், ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரீசெண்டாக 35% ரீச் ஆயிருக்கு. பட் ஒரு கேட்ச் இருக்குது லாபத்தில். FY26ல ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 269 crores இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 567 crores அதிகமாக இருக்கு டேக்ஸ் ரிபேட்னால. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ஹிக்கு வந்து 2500 crores அக்யூமுலேட்டட் லாசஸ் இருக்கு அண்ட் அன்அப்சர்வ் டிப்ரிசியேஷன் இருக்கு. இது ஒரு டேக்ஸ் ஷீல்டு கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா கம்பெனி வந்து இந்த சிக்னிஃபிகண்ட் கேஷ் டாக்ஸஸை நெக்ஸ்ட் 3 to 5 yearsல கொடுக்கறது வந்து அன்லைக்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லோ பிஇ வந்து மிஸ்லீடிங்காக இருக்கும். ஏன்னா பேட் வந்து ஆர்டிஃபிஷியலாக எலிவேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த டேக்ஸ் பெனிஃபிட்னால. நம்ம வேல்யூவேஷன் சைடில் பிபிடி பேசிஸில் பார்த்தோம்னா இது லஃபா 15x இருக்கு. ஸ்டில் அதோட பிஎஸை விட லோவர் தான். பட் இது வந்து ஹெட்லைன் பிஇ சஜஸ்ட் பண்ணுற மாதிரி சீப் கிடையாது. ஆப்ரேஷனலாக பிக்சரும் மிக்ஸ்டாக இருக்குது. ROCE வந்து 9% இருக்குது. சாலே ஹோட்டல்ஸோடது 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லெமன் ட்ரீயோடது 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெட் டு எக்விட்டியும் வந்து 2xலேருந்து 0.85x ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் ஷார்ப் இன்க்ரீஸ் இருக்குது ரிசர்வ்ஸ் அண்ட் ஜிஐசியில் 750 crore கேபிட்டல் இன்ஃபியூஷன்னால. இன்ட்ரெஸ்ட் கவரேஜும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 2.56x. டெட் ரிஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் இன்னும் ஆகலை. இன்னொரு ஓவர்ஹேங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FII செல்லிங். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை ரஃப்லி 25% பாயிண்ட்ஸ் வந்து கடந்த 2 வருடமாக கம்மி பண்ணியிருக்காங்க. மீதி ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னா பிக்சர் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக கிடையாது. ரெவ் பார் வந்து 6,041 rupees இருக்குது. 4.1% தான் year on year growth. ஆக்குபென்சி வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்கு 75%. அதுக்கு முன்னாடி 76% இருந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து லாங் டேர்ம் டார்கெட் வந்து ரெவென்யூவை 3,000 crores எடுத்துகிட்டு போகணும் FY30 or 31ல 24% CAGR அப்படிங்கிறது தான். நியர் டேர்மில் மேனேஜ்மெண்ட் வந்து எபிட்டா மார்ஜின் 38% டார்கெட் பண்ணுறாங்க. அதனால எபிட்டா அப்ராக்சிமேட்டாக 590 crores ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது FY27ல. அது பேஸ் பண்ணி EV by EBITDA வந்து 8.5x ஆகலாம். 11.5x இருந்தது FY26ல கம்பேரிட்டிவா. கேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்குது. பட் ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸ் வந்து ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. கம்பெனியோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹை டெட், அதுக்கப்புறம் பேட் வந்து பூஸ்ட் ஆயிருக்கு டேக்ஸ் ஷீல்ட்னால இதெல்லாம் பார்க்கணும். ஸோ சம்ஹி வந்து சீப்பாக இருக்கலாம் ஹெட்லைன் பிஇ பார்த்தோன்னா. பட்
அந்த நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணோம்ல, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து கிளியர் பார்கெயினாக தான் தெரியுது. வேல்யூவேஷன் வந்து லோவராக இருக்குது, பட் டேக்ஸ் ஷீல்ட் பூஸ்டட் ப்ராஃபிட்ஸ் கன்சிடர் பண்ணணும். மார்க்கெட் வந்து எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கு, பார்ஷியலாக ஜஸ்டிஃபை பண்ணுது, அதெல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்ததாக பார்க்க போகிறது ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கோட PE வந்து 8.7x ஆகிருக்கு. பை த எண்ட் ஆஃப் 2024 இது 23x PEல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஸ்டாக் வந்து கிளியராக ஒரு ஷார்ப் டீரேட்டிங் வந்து அண்டர்கோ பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸோட கோர் பிஸ்னஸ் வந்து பிரைமரியாக இந்த ஃபைபர் சிமெண்ட் ஷீட்ஸ், ஃபைபர் சிமெண்ட் போர்டு இதெல்லாம் தயாரிக்க செய்கிறது. ரூஃபிங், பார்ட்டிஷன் வால், சீலிங்ஸ், ட்ரை கன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் நம்ம இதை பயன்படுத்துவோம். இது எல்லாத்தையும் தவிர இந்த நிறுவனம் வந்து காட்டன் யார்ன் பிஸ்னஸ்லையும் இருக்காங்க, விண்ட் பவர் ஜென்ரேஷன் செக்மெண்ட்லையும் இருக்காங்க. சேர்ந்து 15% டோட்டல் ரெவென்யூல தான் இது ரெண்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட சைஸ். மோஸ்ட் ரிலவெண்ட் மார்க்கெட் வந்து ராம்கோக்கு ஆஸ்பெஸ்டாஸ் பேஸ்ட் ஃபைபர் சிமெண்ட் ரூஃபிங் ஷீட்ஸ் தான். அக்கார்டிங் டு ஐக்ரா வந்து இது வந்து 5,200 crores வர்த். கம்பெனியோட FY26 ரெவென்யூ வந்து 1,800 crores. ஸோ அட்ரஸபிள் மார்க்கெட் வந்து ரொம்ப லார்ஜாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆப்ரேஷனலாக க்ரோத் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கு. FY26ல இது வந்து 1,792 crores இருந்திருக்கு. 7.1% year-on-year growth. எஸ், ரெவென்யூ க்ரோத் இன் Q4 FY26ல ஸ்ட்ராங்காக இருந்தது, 18.7% year-on-year. பட் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல கம்பெனி வந்து 10 year சேல்ஸ் CAGR 8%, ப்ராஃபிட் CAGR வந்து 5% கொடுத்துருக்கு. இம்பார்ட்டன்ட் கேட்ச் என்னன்னா ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட்ஸில் தான். FY26ல கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 306 crores, பட் இதில் வந்து 171 crores ப்ராஃபிட் ஃப்ரம் அசோசியேட்ஸ் வந்து ஆடடாக இருந்தது. அசோசியேட் ப்ராஃபிட் எக்ஸ்க்ளூட் பண்ணோன்னா ஆக்சுவல் ஆப்ரேட்டிங் லிங்க் நெட் ப்ராஃபிட் வந்து 135 crores தான். அந்த பேசிஸில் நெட் மார்ஜின் வந்து 7.5% தான். அண்ட் ஹிஸ்டாரிக்கில் இது வந்து சேம் ரேஞ்ச்லேயே இருந்திருக்கு. அந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதாவது இது என்ன காட்டுது அப்படின்னா வேல்யூவேஷன் ரஃப்லி 20x PE வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஹெட்லைன் PE சஜஸ்ட் பண்ணுறதை விட. ரிட்டர்ன்ஸும் ரொம்பவே வீக்காக இருந்திருக்கு நிறுவனத்துக்கு. ROCE 3 to 5% ரேஞ்ச்லேயே தான் இருந்திருக்கு FY21 to 26ல. அண்ட் FY26லேயும் இது 5%ல தான் இருக்குது. ஸோ கவர்னன்ஸ், இதுக்கப்புறம் கேபிட்டல் அலோகேஷன் கன்சர்ன்ஸும் வந்து இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸோட லார்ஜ் கிராஸ் ஹோல்டிங்ஸ் குரூப் கம்பெனிஸில் அரௌண்ட் 23% ஸ்டேக் இருக்கு. ராம்கோ சிமெண்ட்ஸில் 19% இருக்கு. ராம்கோ சிஸ்டம்ல கிறிசல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிஸ்டட் குரூப் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து 5,000 crore வர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் வந்து 2x அவங்களோட மார்க்கெட் கேப்பா இருக்கு. கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து லார்ஜா அதனுடைய கோர் பிசினஸ்ல வந்து டிபெண்டா இல்லாம அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சப்சிடரி, அதுக்கப்புறம் அசோசியேட் நிறுவனங்கள் இதை பொறுத்தே இருக்கு. ஸோ கம்பெனிஸ் ஆனால் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸோட மீதி எல்லாம் வந்து ஸ்டேக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸோட ரிப்போர்ட்டட் வேல்யூவேஷன் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ராம்கோ இண்டஸ்ட்ரீஸாக அனலைஸ் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் பிஸ்னஸை மட்டும் ட்ராக் பண்ணாமல் பர்ஃபார்மன்ஸ் இந்த நிறுவனத்துக்கு வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த நிறுவனம்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். கன்சர்ன் என்னன்னா FY25ல கம்பெனி வந்து டெட் யூஸ் பண்ணி 100 crore வர்த் ராம்கோ சிமெண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. மீதி கார்த்திகையில் சொல்லணும்னா அவங்களோட சிஸ்டர் கம்பெனி ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க கோர் பிஸ்னஸ் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனும் ரொம்பவே ஹையாக இருக்குது. FY25ல கம்பெனி வந்து 141 crores மேலே பர்ச்சேசஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேல்ஸ் வந்து ஓவர் 83 crores சிஸ்டர் கம்பெனிஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ்பெஸ்டாஸ் இதுதான் முக்கியமான மூலதன பொருள். இதுலேயும் சோர்சிங் ரிஸ்க் இருக்குது. கம்பெனி அதனுடைய ஆஸ்பெஸ்டாஸை ரஷ்யா அண்ட் கசாக்ஸ்தான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மீது எல்லா இடத்துலையும் இது பேண்டு. அண்ட் இந்த இடத்துல லாஜிஸ்டிக் காஸ்ட், ருப்பி டிப்ரிசியேஷன், ரஷ்யா உக்ரைன் வார், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இதனுடைய லேண்டட் காஸ்ட்டை கண்டினியூஸாக அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கம்பெனி வந்து ஏர்கிராஃப்ட் சார்ட்டர் சர்வீசஸ்லயும் ஸ்பெண்ட் பண்றாங்க. அரௌண்ட் 3.82 crores FY25ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் இப்போதைக்கு எதுவுமே அவைலபிள் கிடையாது. பட் ஃபார்வர்ட் க்ரோத் சிக்னல் வந்து மெயினாக எந்த இடத்துல இருந்து வருதுன்னா மக்ஸி அண்ட் MP ஃபைபர் சிமெண்ட் போர்ட்ஸ் பிளான்ட்ல இருந்து வருது. 58,000 MT கெப்பாசிட்டி பிளான்ட் இருக்கு. இது வந்து 180 crores காஸ்ட், ஜஸ்ட் 10% ஆஃப் FY26ஓட ரெவென்யூ. ஸோ ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் சீப்பாக இருக்கலாம் வேல்யூவேஷன் ஹெட்லைன் படி பார்த்தோம்னா. பட் நம்ம வந்து ஸ்மால் டேம், வீக் ROCE, அசோசியேட் ட்ரிவன் ப்ராஃபிட்ஸ், கிராஸ் ஹோல்டிங்ஸ், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் கன்சர்ன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா இந்த ஃபுல் பிக்சர் வந்து பெருசாக அட்ராக்டிவாக கிடையாது. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சில ரியல் ரிஸ்க்கை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் வியூ வந்து கண்டிப்பாக தேவை. கோர் பிஸ்னஸில் மட்டும் கிடையாது, பட் இன்வெஸ்டி கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுலேயும். ஸோ இந்த கேஸில் சீப் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப காஷியஸாக அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறுவனத்தின் பெயர் சாட்டன் கிரெடிட் கேர் நெட்வொர்க் லிமிடெட். வேல்யூவேஷன் பார்த்தோம்னா சாட்டன் வந்து ஆப்டிக்கலி சீப்பாக இருக்குது.
கம்பெனி வந்து 7.8x PE அண்ட் 0.9x PB ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பியர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டா ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமீன் வந்து 28x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 2.8x PB-லையும் ROE 10.5% இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபின் வந்து 20x PE 1.2x PB, ROE வந்து 6.2% இருக்கு. சாட்டனோட ROE வந்து 21.6%, ரீசெண்ட் ROA வந்து 4.71% சர்ஜ் ஆயிருக்கு. கம்பேர் பண்ணோம்னா முத்தூட் மைக்ரோஃபின் வந்து கரண்டா அரௌண்ட் 2% ROA இருக்கு. இது வந்து 5% ROA 2030 ரீச் ஆலான் இருக்காங்க. சாட்டன் கிரெடிட் கேர் பிரைமரியா ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டரா இருக்காங்க. கம்பெனி வந்து பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டெட் மார்க்கெட்ல இருந்து பணத்தை வாங்கி ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் ஆனா அண்டர் சர்வ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதை லெண்ட் பண்றாங்க. இதுதான் அவங்களோட பிசினஸ். கோர் பிசினஸ் வந்து கொலாட்ரல் இல்லாத மைக்ரோ ஃபினான்ஸ் கடன் கொடுக்கறதா, எஸ்பெஷலா எக்கனாமிக்லா ஆக்டிவா இருக்கிற விமன் ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப் மாடல் மூலமா. இண்டஸ்ட்ரி சைஸும் ரொம்பவே மீனிங்ஃபுல்லா இருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட போர்ட்ஃபோலியோ 3.25 lakh crores இருக்கு. மார்ச் 2026 படி பார்த்தோம்னா சாட்டனோட AUM வந்து 15,174 crores இருக்கு. ரஃப்லி 5% மார்க்கெட் ஷேர் இது காட்டுது. Q4 FY26ல சாட்டன் வந்து கன்சாலிடேட்டட் NIM 13.2% காட்டுது. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டலோன் NIM மட்டும் ப்ராட்லி ஸ்டேபிளா இருந்திருக்கு, 13.5 to 14% ரேஞ்ச்ல லாங் டர்ம்லன்னு சொல்லுது. இன் கம்பேரிசன் முத்தூட் மைக்ரோஃபினோட NIM 12% இருந்திருக்கு. ஸோ சாட்டன் கிளியரா ஸ்ட்ராங் மார்ஜின் ப்ரொஃபைல் காட்டுது. அதனால தான் லோ வேல்யூவேஷன் இருந்தாலும் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து பெட்டர் தென் பியர்ஸா இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே பார்த்துச்சு FY24 to FY26ல. அக்ரெசிவ் போஸ்ட் கோவிட் லெண்டிங் கம்ப்ரோ, பாரோவர் ஓவர் லெவரேஜிங், வீக்கரா இருந்தது கலெக்ஷன்ஸ், ஹையர் டெலிக்வன்சிஸ் இருந்தது, இதெல்லாம் எமர்ஜ் ஆனதுனால. செக்டரோட போர்ட்ஃபோலியோ அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் வந்து 17% இயர் ஆன் இயர் பிட்வீன் மார்ச் 2025 அண்ட் மார்ச் 2026. ஆல்தோ மார்ச் 2026 குவார்டர் வந்து 3% குவார்டர் ஆன் குவார்டர் ரெக்கவரி காட்டுச்சு. இண்டஸ்ட்ரி வைட் 30+ days பாஸ் டியூ அப்படி இருக்குன்னா லோன் ஆர் கிரெடிட் அமௌண்ட் வந்து 30 நாட்களுக்கும் மேலே வந்து பே பண்ணல. அது 6.64% 2.35% அதிகமாயிருக்கு ரைட் ஆஃப்னால தான். சாட்டனும் வந்து இந்த சைக்கிளில் எஃபெக்ட் ஆச்சு. FY25ல ப்ராஃபிட் அதுக்கப்புறம் கிரெடிட் காஸ்ட் 4.6% டிக்ளைன் ஆச்சு. GNPA ரைஸ் ஆச்சு. ரெக்கவரியும் FY26ல பார்க்க முடிஞ்சது. கன்சாலிடேட்டட் PAT 79%, 332 crores, AUM 19%, 15,174 crores கிராஸ் பண்ணிச்சு. பட் இந்த இடத்துல ஒரு கேட்ச் இருக்கு. ஸ்பைக் FY26 இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல வந்து பார்ஷலா மார்க் டு மார்க்கெட் கெயின்ஸ்னால தான் வந்திருக்கு ஃபாரின் கரன்சி பாரோயிங்ஸ்ல. அதாவது இது என்டையர்லி ட்ரிவன் பை ஆப்ரேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. டிக்ளைன் இன் கிரெடிட் கிராஸ் வந்து சில ஆபரேஷனல் டிசிப்ளின் இருக்குங்கிறத காட்டுது. சாட்டன் வந்து ஒரு டைட்டர் அண்டர் ரைட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணதுனால மேனேஜ்மெண்ட் வந்து கன்சாலிடேட்டட் AUM growth 25 to 30% இருக்குன்னு பார்க்குறாங்க. இது வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் MSME சப்சிடரிஸ் இது எல்லாத்தையும் டிபெண்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மீதி மெட்ரிக்ஸ்லாம் கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா FY27ஓட PAT வந்து 415 to 430 crores ஆகும். PE ரஃப்லி 5.9 to 6.2x ஆகும். ஃபார்வர்ட் PE வந்து 0.77 to 0.78x இருக்கும். ஸோ சாட்டன் வந்து ஒரு ரெக்கவரி பிளேயாக இருக்குது சேலஞ்சிங் மைக்ரோ ஃபினான்ஸ் சைக்கிளில். ரிஸ்க் ரொம்பவே உண்மையானது. அசட் குவாலிட்டி மைக்ரோ ஃபினான்ஸில் வந்து சீக்கிரமாக டெட்டீரியேட் ஆயிரும். பட் இம்ப்ரூவிங் அசட் குவாலிட்டி, லோவராக கிரெடிட் ரிஸ்க் பண்ணுறது, சப்சிடரி லெட் க்ரோத் இருக்கிறது, அப்புறம் லோ ஃபார்வர்ட் வேல்யூவேஷன் இருக்கிறது, இது எல்லாத்தையும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரிசர்ச் வர்த்தி கேண்டிடேட்டாக காட்டுது. ஐந்தாவதாக இன்னைக்கு பார்க்க போகிற நிறுவனம் பேங்க் ஆஃப் பரோடா. வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி வந்து ரிலேட்டிவா சீப்பா இருக்கு அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. SBI அண்ட் இந்தியன் பேங்க் வந்து அரௌண்ட் 10 to 11x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.4 to 1.6x PB-லையும் பேங்க் ஆஃப் பரோடா வந்து 7.2x PE அண்ட் 0.87x PB-லையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி முழு சேவை கொடுக்கும் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க். சிம்பிள் டர்ம்ஸ்ல சொல்லணும்னா பேங்க் டெபாசிட் கலெக்ட் பண்ணுவாங்க இண்டிவிஜுவல், பிசினஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா கிட்ட இருந்தும். அண்ட் அவங்க அந்த பணத்தை லோனு, இன்வெஸ்ட்மெண்ட், பேமெண்ட், மீதி இருக்கிற பேங்கிங் சேவைகள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸோட டெபாசிட்ஸ் வந்து 262.3 lakh crores மார்ச் 2026 படி. இதுல பேங்க் ஆஃப் பரோடாவோட டொமஸ்டிக் டெபாசிட்ஸ் வந்து 14.01 lakh crores இருக்கு. ரஃபா 5.3% டெபாசிட் மார்க்கெட் ஷேர் இந்த நிறுவனம் வச்சிருக்காங்க. மார்க்கெட் மெயினா வந்து சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ் தான் கொஸ்டின் பண்றாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 2.5% தான் இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு. அதர் இன்கம் ஃபிளாட்டாவே இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 4.4% ஜாஸ்தியா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருந்திருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வந்து 19.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் PBT 5.1% டிக்ளைன் ஆயிருக்கு. FY26ல நெட் ப்ராஃபிட் வந்து 2.2% தான் வளர்ந்துருக்கு. ஹெட்லைன் ப்ராஃபிட் ஸ்ட்ராங்கா இருந்தது. பட் லோவர் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து பாட்டம் லைனை சப்போர்ட் பண்ணியிருக்கு.
செகண்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ரெஷர். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.08 FY25 இருந்தது, 2.89 FY26 கம்மியாயிருக்கு. லோன்ஸ் ரீப்ரைஸ் பண்ணாங்க, லோவர் ஈல்டு இருந்தது, டெபாசிட் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது, இது எல்லாமே தான். இதனால காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 47.9%லேருந்து 49.15% கம்மியாக இருக்குது. பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கம்பெனி ஆப்ரேஷனலாக வீக்கராக இருக்குது. இந்தியன் பேங்க்கோட ROA 1.31% அண்ட் ROE 19.5%. பேங்க் ஆஃப் பரோடாவோட FY26 ROA 1.06%, ROE 15.4%. GNPA 1.89% அண்ட் நெட் NPA 0.45%. பெஸ்ட் லெவல்ஸாக இருக்குது ஓவர் அ டெக்கேட், பட் வீக்கராக இருக்கா அவங்களோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. இப்போ நிறுவனத்தோட க்ரோத் அவுட்லுக் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் 12 to 14% லோன் க்ரோத் வந்து கைட் பண்ணியிருக்காங்க, 10 to 12% டெபாசிட் க்ரோத்தும், NIM வந்து 2.75 to 2.95%, ROA 1% FY27 சொல்லியிருக்காங்க. கன்சர்வேட்டிவாக 12% க்ரோத் பார்த்தோம்னா FY27 EPS வந்து 43.36 rupees, அதே கரண்ட் ப்ரைஸான 278க்கு PE 6.4x, புக் வேல்யூ 321லேருந்து 356 rupees ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஃபார்வர்ட் PB 0.78x ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவோட கேஸில் மார்ஜின்ஸ் வந்து ப்ரெஷரில் இருக்குது, எஃபிஷியன்சி வீக்காக இருக்குது, பியர்ஸ் வந்து பெட்டர் மெட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, பட் வேல்யூவேஷன் ரொம்ப டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. தட் மேனேஜ்மெண்ட் வந்து அதனுடைய கைடன்ஸை டெலிவர் பண்ணாங்கன்னா ஸ்டாக்கு வந்து ரீரேட் ஆகிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பேங்க் ஆஃப் பரோடா வாட்சஸில் இருக்கலாம், நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கோட காணொலியில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதில் இருக்கிற எந்த பங்கு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி லிஸ்ட்குள்ளே வரணுமா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களுமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களோட ஓன் இலக்குகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களோட முதலீடு முடிவுகளை நீங்களே தான் எடுத்துக்கணும். இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.